ஓகே. நம்ம நேற்று பார்த்த ப்ராப்பர்ட்டி வந்து ஜஸ்ட் ரீகால் மட்டும் பண்ணிக்கோங்க. சிஎஸ்எஸ் வந்து இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அப்படின்ற மாதிரி 3 விதமாக யூஸ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து இன்டர்னலில் பார்த்தோம். இன்டர்னல் அப்படின்னா என்ன அப்படின்னா டைரெக்டாக அந்த டேகுக்கு போயிட்டு சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணுறது. டைரெக்டாக டேக் அப்படின்னா இந்த மாதிரி, ஓகேவா? எக்ஸ்டர்னல் அப்படின்னா ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிப்பாங்க, style.css அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிப்பாங்க. அதை வந்து நம்மளுடைய இந்த index.html லிங்க் பண்ணணும், ஓகேங்களா? அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது இன்டர்னல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹெட் டேக்குள்ளார இந்த டைட்டிலுக்கு அப்புறம் இல்லை, டைட்டிலுக்கு முன்னாடி போட்டாலும் ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? பட் இப்படி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டைல்னு போட்டு h1 p டேகு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இங்கே டைரெக்டாக எழுதுறதுக்கு பதிலாக எந்த டேகுக்கு எழுத போகிறீங்களோ அந்த டேகுக்குன்னு நம்ம எழுதணும். இதில் எதுவும் டவுட் இல்லையே? இன்லைன், இன்டர்னல் ரெண்டுத்துல எதுவும் டவுட் இல்லை, கரெக்டா? பிரவீன் ப்ரோ அண்ட் பரத், ஓகே. ஸோ இப்போ எதுவுமே டவுட் வரல. ஓகே, டவுட் வந்திருக்கணும். சரி, இது முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ இன்னொரு எலமெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். என்ன எலமெண்ட் அப்படின்னா எப்படி கொடுக்குறேன், ரீட் மோர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இங்கே வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இன்னொன்று பார்க்க போகிறோம். அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிரம்மா டெக் அப்படின்னு இருக்கு, ரீட் மோர் இருக்கு. ரெண்டுமே இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல தான். ஓகே, இப்போ இந்த எலமெண்ட்டை நான் இங்கேருந்து சென்டர் கோ இல்லை எங்கேயோ மாற்ற போகிறேன். எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லெஃப்ட்டு, சென்டரு, ரைட்டு அலைன்மெண்ட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட்டை அலைன் பண்ண போகிறேன். ஓகே, இன்னொரு புது சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் இங்கே பண்ண போகிறோம். ஓகே, இதை நான் எங்கே எடுத்துகிட்டு வர போகிறேன்னா சென்டருக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். சரி, இந்த எலமெண்ட் இருக்குல்ல, இந்த எலமெண்ட்டையுமே டெக்ஸ்ட் அலைன் சென்டர் பண்ண போறேன், ஓகேங்களா? ahref இருக்கு, அதுக்குமே டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஒர்க் ஆகலையே, என்ன தப்பு பண்ணிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, ஓகே, அது உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பரத் ப்ரோ அண்ட் யாரு பிரவீன் ப்ரோ, h1 என்ன லெவல் எலமெண்ட்? black color. ஓகே, a என்ன லெவல் எலமெண்ட்? h1 வந்து பிளாக் லெவல் எலமெண்ட். எக்ஸாக்ட்லி அப்படிதான் நினைக்கிறேன். சரி, ஏ inline. ரெண்டே எலமெண்ட் தான் இருக்கு, ஒன்னு பிளாக், இன்னொன்னு இன்லைன். h1 வந்து பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு, அப்படின்னா இன்னொன்னு இன்லைன் தான். கூட்டு மனப்பாடத்துல அப்படி இன்னொருக்கு உள்ளலாம். ஓகே, h1 பிளாக் லெவல் எலமெண்ட், ஏ இன்லைன் எலமெண்ட். சரி, இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா ஆப்வியஸ்லி இருக்கு. பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன்.
பிளாக் லெவல் எலிமெண்ட் அப்படி என்றால் இந்த கம்ப்ளீட் ரோவை எடுத்துப்போம். RMK காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா? பிளாக் லெவல் எலிமெண்ட் அப்படின்னா கம்ப்ளீட் எலிமெண்ட் இந்த ரோவையே அதை ஆக்குபை பண்ணிக்கும். உங்ககிட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஆமாம் உங்களுக்கு ஃபுல் பர்மிஷன் இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா ஒரு ஒரு ரூமுக்குள்ளார விட்டுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கலாம் அப்படின்னா இங்கே இருப்பீங்க, இங்கே இருப்பீங்க, இங்கே எங்கே வேணாலும் போய்ப்பீங்க. ஓகேங்களா சார்? ஒரு ரூமுன்ற ஒரு வீட்டுக்குள்ளார நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன், நீங்கள் எங்கே வேணாலும் போய்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இன்லைன் எலமெண்ட் அப்படின்றது அப்படி கிடையாது. ஓகேவா? ஒரே இடத்துல தான் உக்காரணும், அதை விட்டு நீ நவரவே கூடாது. ஏன் அப்படின்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்கிறேன். இப்போ இந்த எலமெண்ட் ரெண்டு எலமெண்ட்டுமே இதை நான் தூக்கிடலாம், இது எனக்கு தேவை கிடையாது. பிரியாணியில் இருக்கிற பட்டை மாதிரி தான் அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். ஓகே, இப்போ பிரம்மா டெக் அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணியிருக்கேன். அதை நான் தூக்கிட்டு ரெட் கலர் ஒன்று வைக்கிறேன். கலர் வந்து இந்த பிரம்மா டெக்குக்கு ஒரு கலர் வைக்கிறேன். ரெட்டு வந்துடுச்சு. சரி, இப்போ ஏ டேக்குக்கும் நான் ஒரு கலரு வைக்கிறேன். ஓகே, பிரம்மா டெக்குக்கு ஒன்று வச்சுட்டேன், இதுக்கு ஒன்று வச்சுட்டேன். சரி, இப்போ நல்லா பாருங்க, பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு நம்ம ஒரு பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணா கம்ப்ளீட்டா எடுத்துக்குது. அது எடுத்துக்குது. ஏன்னா அது ஃபுல்லா அதனுடைய இடம் தான். ஓகேங்களா? ஃபுல்லா அதனுடைய பிளேஸ் தான். சரி, இது ரெண்டு லைனையும் காப்பி பண்ணிக்கிட்டு இங்க நான் ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்றேன். H1க்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன், கலர் வந்து ஒயிட்னு கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லா எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா இது ஆக்குபை பண்ணிடுச்சு. இப்போ அதே விஷயத்த இந்த இடத்துக்கு நான் கொடுக்குறேன், பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துக்கு நான் பேக்ரவுண்ட் கொடுக்கும்போது இது ஃபுல்லா எடுத்துக்கல. பிரவீன் ப்ரோ புரியுதா இல்லையா ப்ரோ? புரியுது ப்ரோ. பேஷன்ஸ் லெவல். ஓகேங்க, இப்போ இது வந்து ஃபுல்லா எடுத்துக்கிச்சு, இது வந்து எடுத்துக்கல. ரீசன் என்னன்னா இது ஒரு இன்லைன் எலமெண்ட். இன்லைன் எலமெண்ட் எப்பயுமே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா அந்த எலமெண்டோட சைஸ் எவ்வளவோ அது வரைக்கும் தான் அதை எடுத்துக்கும். ஓகேவா? அதனாலதான் நீங்க இன்னொரு எலமெண்ட்டை நீங்க இன்லைன் எலமெண்ட்டை கொடுக்கும்போது அதனால பக்கத்துல எடுத்துட்டு வர முடியும். ஓகேவா? இதுவே பிளாக் லெவல் எலமெண்ட்டை நான் இன்னொரு பிளாக் லெவல் எலமெண்ட் எடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், Ctrl+C Ctrl+V கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி க்ளோன் ஆயிடும். காப்பி பண்ணி போடுறேன், அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா இது 1 by 1 கீழே தான் வருமே தவிர்த்து பக்கத்துல வராது. அப்படின்னா இந்த எலமெண்ட் வந்து நீங்க எங்க வேணாலும் மூவ் ஆகலாம். பட் இதுக்கு வந்து இடமே இதுதான். ஓகேங்களா? நம்ம என்ன பேக்ரவுண்ட் கலர் செட் பண்றோம், என்ன நீங்க வேர்ட் செட் பண்றீங்களோ அது மட்டும்தான் அதனுடைய இடமே. அதை வச்சுக்கிட்டு நீ இங்க போ அப்படின்னா போகாது. அது என்ன சொல்லும் அப்படின்னா நான் ஒரு இன்லைன் எலமெண்ட், என்னால மூவ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுடும். அப்படின்னா இன்லைன் எலமெண்ட்டுக்கு உங்களால டெக்ஸ்ட் அலைன் பண்ண முடியாது. இன்லைன் எலமெண்ட்டுக்கு உங்களால டெக்ஸ்ட் அலைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் டெக்ஸ்ட் அலைன் பண்ண முடியும். ஓகேவா? ப்ராபபிளி அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து குரூப்பா ஒரு டாஸ்க் கொடுப்பேன். ஓகேங்களா? நீங்க தான் பேசணும், நான் உட்காந்துட்டு வேடிக்கை தான் பார்ப்பேன். ஓகேங்களா? அப்ப நான் இதே மாதிரியான டாஸ்க்கு வேணும்னே கொடுப்பேன். எனக்கு இதை பண்ணுங்க, இதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? கண்டிப்பா கொடுப்பேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்லைன் எலமெண்ட்டுக்கு உங்களால மூவ் பண்ண முடியாது, பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். சரி, அப்ப இதை தூக்கிடுவோம், இதையும் எடுத்துடுவோம். டெக்ஸ்ட் அலைன் அப்படின்றத பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு நான் அப்ளை பண்றேன். என்னென்ன இருக்கு அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன்ல 3 தான். லெஃப்ட், இந்த பிரம்மா டெக்னு இருக்குல்ல, இந்த பொசிஷன் வந்து லெஃப்ட், இது சென்டர், இது ரைட்.
இது எல்லா இடத்துக்குமே அதே தான். நம்ம இதுக்கு ஃபியூச்சர்ல வந்துட்டு பேடிங், மார்ஜின், ஓகேங்களா, பொசிஷன் அப்படின்றதுலாம் யூஸ் பண்ணுவோம். லெஃப்ட்ல இருந்துன்னு சொல்லும் போது இதுதான் லெஃப்ட், இதுதான் லெஃப்ட், இது சென்டர், இது ரைட், ஓகேங்களா. இப்ப இந்த எலமெண்ட்டை நான் இங்க மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி தான் டெக்ஸ்ட் அலைன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன், ஓகேங்களா. இன்னொன்னு நம்ம இப்ப நிறைய ஒன் பேஜ் டெம்ப்ளேட்னா பார்ப்போம், அது மட்டும்தான் அதிகமா ஒர்க் அவுட் பண்ணுவோம். இந்த எலமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது இருக்கு பாருங்க, ஒரு பார் மாதிரி ஒன்று, அதாவது பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணி வச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுடைய எலமெண்ட்லாம் பார்த்தோம்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்மளுதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விடும், ஓகேங்களா. இது HTML அண்ட் CSS-ஓட டிஃபால்ட் பிஹேவியர், ஓகேங்களா. இதை எப்படி கம்ப்ளீட்டா ஃபுல் ரோ எடுத்துட்டு வரதா அப்படின்றதெல்லாம் ஃபியூச்சர்ல பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு நேவ் பார் மாதிரி ஒன்று இருக்கு, அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணி வச்சிருக்காங்க, ஓகேவா. நம்ம கிட்டே நேவ் பார் இருக்கு, ஓகேவா. நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த பாரோட இந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்குல்ல, இதை கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் பெருசாக்க போறேன், ஹைட்டு கொஞ்சம் பெருசாக்க போறேன். எனக்கு இதே மாதிரியே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க போறோம். அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும், ஸ்டைல்ல இமேஜ் சோர்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இது ஹைட்டு, இது வித், ஓகேங்களா. ஹைட்டை நான் பெருசாக்க போறேன். இப்போ நான் இந்த H1 எலமெண்ட்டுக்கு போயிட்டு அந்த பாரோட ஹைட்டை நான் ஒரு 100 பிக்சல் வைக்கிறேன். 100 பிக்சல் வச்சா இவ்வளோ பெருசு வரும். ஸோ எனக்கு இது தேவையில்லை, 100 தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா குறைக்கிறேன். இல்லை, ஒன்று ஒன்றா வேணாம், இந்த மாதிரி நான் குறைச்சி வச்சுக்கிறேன். 60 பிக்சல் நான் வைக்கிறேன், ஓகேங்களா. இது இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அதே விஷயத்த நான் இன்லைன் எலமெண்ட்டுக்கு பண்ண பார்க்குறேன். பேக்ரவுண்டு எல்லோ, ஹைட்டு 100 பிக்சல். 1000 கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகாது, ஹைட்டு 1000 கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது. அதை நீங்க ஓவர் பண்ணீங்கன்னா அதுவா சொல்லும். இது இன்லைன் ப்ராப்பர்ட்டிக்கு ஹைட்டு ஒர்க் ஆகுது. ஹைட்டுன்னு இல்லை, வித்துமே ஒர்க் ஆகாது. வித்து அப்படின்னா என்னன்னா, இந்த சைடு கொஞ்சம் பெருசாகுது. ஹைட்டுனா இப்படி, ஓகேங்களா, வெர்டிக்கல். வித்துனா ஹரிசாண்டல். ஹரிசாண்டல்லாம் நான் இதை கொஞ்சம் பெருசாக்க போறேன் அப்படின்னா உங்களால பெருசு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது ஒரு இன்லைன் எலமெண்ட். இதனுடைய கடைசி ஸ்ட்ரிங் எங்க முடியுதோ அதோட அதனுடைய வேலை முடிஞ்சு போயிடும், ஓகேவா. இதை நீங்க பெருசாக்கணும்னு நினைச்சா பெருசாக்க முடியாது. இதை நீங்க ஹைட்டு வித்து கொடுக்கவே முடியாதான்னு கேட்டா இந்த இன்லைன் எலமெண்ட்ல கொடுக்க முடியாது. இதை வேற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு நம்மளால பண்ண முடியும். இன் ஃபியூச்சர் அதையும் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ நார்மலா இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க இதுக்கு மேல இந்த ஒன் பேஜ் டெம்ப்ளேட்னா கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பார் ரெடி பண்ணணும், ஓகேங்களா. இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இதுவும் நம்ம பண்ண அதே கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட் அப்படின்னா, பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா சம்திங் ஒயிட் ஸ்மோக் கலர் வச்சிருப்பாங்க, ஓகேங்களா. ஹைட்டு ஒரு 100 பிக்சல் கிட்ட இதை வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு 60 பிக்சல் கிட்ட வச்சிருக்காங்க. ஹைட்டு 60 பிக்சல் கிட்ட வச்சிருக்காங்க. இது எந்த எலமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் டெக்ஸ்ட் அலைன் ஹைட்டு வித் சப்போர்ட் ஆகும். இன்லைன் எலமெண்ட்டுக்கு அது சப்போர்ட் ஆகாது, ஓகேங்களா. ஹைட்டு வித் இதுக்கு சப்போர்ட் ஆகாது, இன்லைன் எலமெண்ட்டுக்கு சப்போர்ட் ஆகாது. 3 விஷயம் சொல்லிட்டேன், 3 விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இமேஜ் சோர்ஸ், ஓகே. ஒரு இமேஜை எடுத்துட்டு நான் இங்க வைக்கிறேன். இமேஜ் வந்துட்டாரு, ஓகே. அகைன் இதனுடைய ஹைட் வித்தை நான் கண்ட்ரோல் பண்ண இமேஜ் சோர்ஸோட ஹைட் 100 பிக்சல். இதை நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்துல பார்த்துருப்போம். எங்க அப்படின்னா, இந்த இடத்துலயே போயிட்டு
நம்ம ஹைட்டு வித்து ஓகேங்களா. மேக்ஸிமம் இந்த மாதிரி டைரக்டா டேகுக்கு எழுத மாட்டாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கிளாஸ் எழுதிட்டு அதுக்கு தான் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ நான் இதனுடைய ஹைட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஹைட்டு வித்து வித்து வந்து ஒரு பிக்சல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மாட்டு கொடுத்துக்கிட்டே போகலாம். ஓகே, ஸோ ஹைட்டு வித்து நம்ம இமேஜுக்கு கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஓகேங்களா. சரி, இப்போ நான் திரும்பவும் பேக் டு ஃபார்ம் இந்த பிரம்மா டெக் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த கலரை நான் எடுத்து என்னுடைய தீமுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எனக்கு எந்த கலர் வேணுமோ அதை போய் ஓவர் பண்ணுங்கள். இந்த சைடு வந்து இது இருக்குது, இதுதான் அந்த கலர்னு சொல்லுது. அதை காப்பி பண்ணிப்போம். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு வந்து நம்மளுடைய டிசைனில் சேஞ்ச் பண்ணிடலாம். வந்து ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகே, அந்த கலர் வந்துடுச்சு. இந்த டெக்ஸ்டோட கலரு ஒயிட்டு தானா இல்லை கிரே கலரா? அதேதான். ஓகே, இப்போ இந்த விஷயத்தை இப்படி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நான் இதுக்கான ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ண போகிறேன். என்னென்னா ஹைட்டு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஹைட்டுன்ற ப்ராப்பர்ட்டி பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்றதால என்னால் யூஸ் பண்ணிக்கணும். 80 அப்படின்னா அந்த லெவலுக்கு வந்துடுச்சு ஓகேவா. இப்போ நம்மளுடைய சைட்டுக்கான ஃபஸ்ட்டு பார் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். பார் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த எலமெண்ட்டை இங்கே மூவ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கடைசியாக பார்த்துக்கலாம். கடைசியானா ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே, இந்த எலமெண்ட்டுக்கு இப்போ வரைக்கும் 60 வைக்கிறேன். இப்படியே இருக்கட்டும். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதே பேராகிராஃப் எலமெண்ட்டை எடுத்துகிட்டு வரேன். லோரம் ஒரு 500 இப்படி கண்டென்ட் இருக்கு ஓகேங்களா. நியூஸ் பேப்பர் வெப்சைட்டை ஒரு பிளாக் வெப்சைட்டை இப்போ பண்ணுற மாதிரி தான். ஓகே, இப்படி நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ இந்த பிளாக் வெப்சைட்டை என்ன பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ எனக்கு இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது. இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது. இப்போ நேற்று பண்ண அதே மாதிரி இதுக்குன்னு ஒரு சிஎஸ்எஸ் எழுத போகிறோம். என்ன அப்படின்னா பேராகிராஃப் டேகுக்கு ஓகேவா, பேராகிராஃப் டேக். இந்த பேராகிராஃப் டேகுக்கு ஃபாண்ட்டு சைஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் 10 பிக்சல் அப்படின்னு கொடுங்க. அது குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு எது வரைக்கும் வேணும் அப்படின்னா இது வரைக்கும் 16 வரைக்கும் ஓகே. ஃபாண்ட் சைஸு 16 ஓகேங்களா. அதனுடைய டெக்ஸ்டோட கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன கலர் அப்படின்னா இங்கே எது கன்வீனியண்டாக இருக்குன்னு பார்த்துப்போம். இது ரெண்டுமே முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டோட ஃபேமிலியை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்டோட ஃபேமிலி இந்த மேத் அப்படின்றது ஓகே. ஓகே, ஃபாண்ட் சைஸு கலரு இந்த விஷயம் இது மூணுத்தையும் கொடுத்துட்டு இங்கே இது பண்ணிடலாம். ஓகே, இப்போ புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்டிங்ஸ் இந்த நிறைய ரோ இருக்குது. 1 2 3 4 5 அப்படி எடுத்தீங்கன்னா ஒரு 15 to 20 இருக்குது. நீங்கள் பெரிய பெரிய புக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்குக்கு இதே மாதிரி தான் லைன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஆனால் அவங்க வந்து ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் கொஞ்சம் கேப் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஒரு லைனுக்கும் இன்னொரு இதுக்குமே கேப் கொடுத்துருப்பாங்க. நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் கொஞ்சம் கேப் கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு லைன் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைன் ஹைட் ஓகேங்களா. இந்த லைன் ஹைட் எப்போ யூஸ் பண்ண முடியும்னா 1 or more வேர்ட்ஸ் வந்து இருந்தால் தான், லைக் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான்.
வேர்ட்ஸ்ன்றதோட அதிகமாக கண்டென்ட் இருந்தால் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும். அதிக ரோ இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த பேராகிராஃப் டேகுக்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா லைன் ஹைட்டு அப்படின்னு கொடுத்துட்டு 1 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். 1 பிக்சல்னா எல்லாமே ஒட்டிக்குது, தேவை கிடையாது. நான் ஒன்று ஒன்றா இறக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வேணும்னாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைன் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா இந்த லைன் அப்படியே தான் இருக்கும். இந்த பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா அது சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, இது ஓல்டர், இது நியூ. 30 பிக்சல் கொடுத்துருக்கேன், 32 வந்து கொடுத்தாச்சு. எனக்கு இது கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, இது கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் இதையே நான் என்ன செய்யறேன், கம்ப்யூட்டர் ஜி லாக் அப்படின்ற மாதிரி முடிச்சிடுறேன். ஓகே, இதுவும் முடிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த வேர்டு வந்து இது இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா இல்லை, இது ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபாண்ட் ஃபேமிலி ப்ராப்ளமா அப்படின்னா இல்லை. நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லியிருப்போம் போல்டு அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ இதுக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னன்னா இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா போல்டு பண்ணியிருப்போம். ஓகேவா? ஃபாண்ட் வெயிட்டை கூட்டி இருக்கும். ஃபாண்ட் வெயிட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ பா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது டிஃபால்ட். ஃபாண்ட் வெயிட் அப்படின்னா இது மேலேயே இன்னொரு பட்டம் மாதிரி அடிக்குது. அகைன் அண்ட் அகைன் அதையே இது பண்ணிட்டு டபுள் ட்ரிபிள் இது பண்றது. ஓகேவா? போல்டு பண்றது. ஓகேவா? ஒரு லைன் எழுதிட்டு அந்த லைனை திரும்பி 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 பண்ணாங்கன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் போல்டா இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ ஃபாண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாண்ட் வெயிட்டை நான் கூட்ட போறேன். ஃபாண்ட் வெயிட்டை கூட்ட போறேன். எப்படி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபாண்ட் வெயிட் போல்ட். இப்போ இந்த சிஎஸ்எஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். ஃபாண்ட் சைஸு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபாண்ட் சைஸ் அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சம் பெருசாகுமே தவிர்த்து டபுள் டைம் வந்து கோடிங் பண்ணுது. இந்த கியூவை எடுத்துக்கோங்க. இந்த கியூவை இப்போ நான் ஃபாண்ட் வெயிட் கொடுத்தோன்னே எப்படி இருக்கு, எல்லே எடுத்துக்கோங்க. ஓகே, திரும்ப அது மேலே பென் வச்சு எழுதுற மாதிரி இருக்கும். ஃபாண்ட் வெயிட் போல்ட் அப்படின்றது இதுதான். இப்போ கலர் பிளாக் கலர்ல இருக்கிறத நான் ஏதோ ஒரு கலருக்கு சேஞ்ச் பண்றேன். ஃபாண்ட் ஃபேமிலியே சேஞ்ச் பண்றேன். இந்த மாதிரி இருக்கிற டிஃபால்ட் சான்ஸ் செரிஃபை நான் வேற ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்து சேஞ்ச் பண்றேன். லைன் ஹைட்டு கொசன்னு பக்கத்துல இருக்கு, எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுக்கும். ஓகேங்களா? லைன் ஹைட். இதுலயே இன்னொரு வேர்டு இது இருக்கு, லெட்டர் ஸ்பேசிங் அண்ட் வேர்ட் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா லைன் ஹைட் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய ரோஸ் இருந்துச்சுன்னா ஒன்னொன்னா கீழே இறக்கி விடும். ஓகேங்களா? லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்றது எல்லு ஓ இது ரெண்டுமே கொஞ்சம் பக்கத்துல இருக்கு அப்படின்னா நீங்க அகைன் அந்த நல்ல காஸ்ட்லியான புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட்டே இருக்காது. அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி உள்ளார போய் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்காது. அந்த லெவலுக்கு வந்து அவங்க அதை பிரிண்டிங் பண்ணியிருப்பாங்க. எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி தான். ஓகேங்களா? லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும், 1px அப்படின்னு நான் கொடுப்பேன். நீங்கள் பாயிண்ட்ல கூட கொடுக்கலாம். 0.05 0.05 0.06 0.08 அப்படின்னு கொடுத்தோம். நீங்க ரொம்ப லெட்டர் ஸ்பேஸ் கொடுத்து எல் தனி வேர்டு ஓ தனி வேர்டா எடுத்துட்டு வந்துடக்கூடாது. எப்படின்னா இந்த மாதிரினா பண்ணக்கூடாது, அந்த காலத்து கல்வெட்டுல எழுதுற மாதிரி. ஓகே, ஸோ லெட்டர் ஸ்பேஸை கம்மியாகவே யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். 0.8 அப்படின்றது எனக்கு ஓகேவா தோணும். இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் எனக்கு போதும்னு சொல்லிட்டு நான் இதை காப்பி பண்ணுறேன். என்னுடைய பேராகிராஃப் டேக்ல ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டு கிடைச்சிது. ஓகே, இதுக்கு நடுவில் இமேஜ்னு ஒரு டேகை போட்டுக்கிறேன். இமேஜ் சோர்ஸ்
100%. வித் 100% அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ. 100னா இதுதான் 100, என் ஸ்க்ரீனுக்கு இதுதான் 100. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது ஏதோ ஹார்ட் மேன் அவுட் மாதிரி தெரியுது. ஹைட்டை அந்த நான் டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறேன். திஸ் இஸ் ஃபைன். டெக்ஸ்டரை சென்டர் பண்ணேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் இப்படியே கொடுத்துக்கிறேன். H1க்கு இப்படி, இமேஜ் டேக்குக்கு வித் 100% எடுத்துக்கோ. ஹைட் அப்படியே இருந்துட்டு போடும், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நீங்கள் வெப்சைட்டை போய் பார்க்குறீங்க, இப்படி ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, எப்படி வருது. எனக்கு கண்டென்ட் தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா இதை தூக்கி இப்படி போட்டுறது. எனி டவுட்? இன்னைக்கு நீங்கள் சும்மாவே பார்த்த ப்ராப்பர்ட்டி 1 2 3 4 5 font weight 4